நேத்து ராத்திரி என்கிட்ட சவால் விட்டு காலையில விடிஞ்சதும் ரொம்பவே அமைதியாயிட்ட. ஒதுங்கிடலாம் நினைச்சியா இல்ல தப்பிச்சு ஓடிடலாம் நினைச்சியா? இவ முகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது மனிஷா. நேத்து ராத்திரி ஏதோ பெரிய இவளாட்டும் சபதம் போட்டா, விடிஞ்சதும் சீதா மாதிரி குழந்தைங்களுக்கு 11 குஷன் வேஷம் போட்டு இவ விஷயத்த டைவர்ட் பண்ணிட்டா. பார்த்தோம். காலையில உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் பசங்க பெர்ஃபார்மன்ஸும் பிரைஸும் மித்ரா கூட செல்ஃபியும் எல்லாத்தையும் பார்த்தோம். நீ ரொம்பவே தெளிவா ப்ளே பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி. நீ தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா ஒதுங்கி போயிடு. ஆனா தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு போ. நான் தப்பு செஞ்சு தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா சவாலே விட்டுருக்க மாட்டேன். இந்த லக்ஷ்மி உயிரே போனாலும் வார்த்தையை மீற மாட்டா. குட், வெரி குட். அப்ப நீ சவாலுக்கு தயாரா தானே இருக்க? ஆல்ரெடி நீ டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்க. இப்ப போகணும்னா டைம்க்கு ரீச் ஆயிடலாம். நாங்க ரெடி. நீ ரெடியா? நானும் ரெடி தான். உன் பையன் ரெடியா இருக்கானா? நானும் ரெடி தான்மா. அம்மா, எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே, போலாமா? போலாம் சொன்னோம். நீ எங்க வெயிட் பண்ண, நான் இதோ வந்துடுறேன். சரிங்கம்மா. தப்பிக்கிறதுக்கு நீங்க என் மேல சுமத்தி இருக்கிறது சாதாரண பழி கிடையாது. என் கேரக்டரையே நீங்க அசாசினேட் பண்ணிருக்கீங்க. என் பையனுடைய பொறப்பையே நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க. அவன் யாருக்கு பிறந்தான்னு கேட்டிருக்கீங்க. மித்ராவோட மனைவியா, நந்தன் வம்சத்தோட மருமகளா, ஜுன்னுவோட அம்மாவா? நீங்க போட்டிருக்க பழிய நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். பழி போடுறமா இல்ல உண்மையா சொல்றமான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். தெரிய போறது இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. என்ன அவர்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் நான் தெரியப்படுத்த போறேன். என்ன நீங்க இந்த வீட்டை விட்டே துரத்தணும்னு நினைக்கிறீங்க. நான் அதையும் தெரியப்படுத்த போறேன். என்னோட இடத்துக்கு நீ வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதையும் நான் தெரியப்படுத்த போறேன். நீ எல்லா உண்மையையும் தெரியப்படுத்தினா அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா லக்ஷ்மி? நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். உன் கேரக்டரை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். நீ ரொம்ப ஓவரா போனன்னு வை. இதே மாதிரி என்கிட்ட நீ நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். அதனால நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. ஜாக்கிரதை. மனிஷா என் மேல ரொம்ப மோசமான பழிய போட்டிருக்கா. அத நினைச்சு கூட நான் கவலைப்படல. அந்த டைம்ல நீங்க மௌனமா இருக்கும் போதுதான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அவமானம் நடக்கும் போது அத பார்த்துட்டு நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? 4 செவத்துக்குள்ள ஒரு பொண்ணோட வேதனைய புரிஞ்சுக்கிறத விட 4 பேர் முன்னாடி அந்த பொண்ணோட கௌரவத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். இப்பவும் நீங்க ஏங்க அமைதியா இருக்கீங்க? நாங்க எங்க போறோம்னு தெரிஞ்சும் கூட நீங்க அமைதியா இருக்கீங்களா? ஜுன்னுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது மித்ராக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் இங்கேயே இருந்தோன்னா இவன் போக விடாம தடுத்துருவான். கிளம்பலாமா? டைம் ஆயிட்டு இருக்கு. அப்பா, நானும் அம்மாவும் மனுஷாவும் வெளியே போறோம். நீங்களும் வரீங்களா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் மித்ரா வர மாட்டான். அப்படிப்பட்ட இடம்னா அது என்ன இடம்? போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரிய வரும். அந்த இடத்துக்கு அப்பா வரக்கூடாதா? வர வேண்டிய அவசியமே இல்ல. மித்ராக்கு ரிசல்ட் தான் முக்கியம். என்ன ரிசல்ட்? அது உன் அம்மாக்கு தெரியும். மித்ரா, லக்ஷ்மி தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு உன்னோட மனசுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீ அமைதியா இருக்க. அவ மேல சுமத்தப்பட்ட பழிய விட நீ மௌனமா இருக்கிறது தான் அவளுக்கு கவலையா இருக்குங்கிறது உனக்கு புரியுதா? மித்ரா,
ஒரு பொய்யை நம்புறது எந்த அளவுக்கு தப்போ ஒரு உண்மையை ஒத்துக்காம இருக்கிறதும் அதே அளவுக்கு தப்புதாண்டா. ஒரு ஆம்பளையோட வாழ்க்கையில ஒண்ணு பணமாவது இருக்கணும், இல்லனா அவனை புரிஞ்சுக்கிற மனைவி கூட இருக்கணும்டா. உன் வாழ்க்கையில அது ரெண்டும் இருந்தும் கூட நீ எதுக்காக சந்தோஷமா இல்லைன்னு தெரியுமா? பொய்ய உண்மைன்னு நினைக்கிறதுனால. மித்ரா, வாழ்க்கையில ஒருத்தனுக்கு மனைவியை விட பெரிய சொத்து வேற எதுவும் இல்ல. தான் பெத்த பசங்களை விட வேற எதுவும் பெருசில்ல. ஆனா புருஷன் எப்பவும் இது ரெண்டுத்தையும் பெருசா நினைக்க மாட்டான். அதனாலதான்டா அவன் மன நிம்மதி இழக்கிறா. நீ தப்பு பண்ணிட்டு இருக்க மித்ரா. கட்டிக்கிட்ட மனைவியையும் உன் பையனையும் கடைசியில உன்னை பெத்த எங்களையும் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கடா. இது ரொம்ப பெரிய தப்பு மித்ரா. இந்த தப்ப நீ சரி பண்ணிக்கலனா உனக்கு வாழ்க்கையில இழக்கிறது தவிர வேற எதுவும் கிடைக்காது. இது என்னோட சாபம் கிடையாது மித்ரா, ஒரு தாயா அறிவுறுத்துற. உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா? ஜுரம் தலைவலி ஏதாவது இருக்காமா? சொல்லுங்கம்மா. உன் அம்மாக்கு எதுவும் ஆகல. அப்ப உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா மனிஷா? எனக்கும் எதுவும் ஆகல. அப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? உள்ள போனா உனக்கே தெரிய வரும். உள்ள நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா மனிஷா? ஏன்டா இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? உன்னால அமைதியா இருக்க முடியாதா? ஜுன்னு, வா உள்ள போலாம். ம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் மனிஷா. டாக்டர் ரமேஷ் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ, நீங்க தானா? டாக்டர் சொல்லியிருந்தாரு டெஸ்ட் பண்ண வேண்டியத. இவங்களுக்கு தான். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும் மேடம். ம். அம்மா, என்னம்மா எதுக்கு இதெல்லாம்? சின்ன டெஸ்ட். டெஸ்டா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கு என்ன டெஸ்ட்? நான் இப்போ நல்லா தானே இருக்கேன். என்னம்மா மனிஷா டெஸ்ட்னு சொல்றாங்க? எனக்கு என்ன ஆச்சு? யாருக்கும் எதுவும் ஆகல. நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? பையனோட அப்பா யாரு? டெஸ்டே அதுக்கு தான். இந்த பார்வைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாரு. இப்பவே உன் எனர்ஜி மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிக்காத. மனிஷா என்ன சொல்றாங்கம்மா? ஆமா, என்ன இதெல்லாம்? பதில் சொல்லுங்கம்மா.